அடடா, என்னால இப்ப பசி தாங்க முடியலையே. எப்ப என் மனைவி வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறது? அதுக்குள்ள இந்த பசியால ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. ரோஷினி, ரோஷினி, ரோஷினி வா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். வா. ஏன் ரோஷினி, ரோஷினி நான் சொல்றதை கேள. ரோஷினி, ரோஷினி உனக்கு ஏன் மேல தானே கோவம், அது ஏன் நீ சாப்பாட்டு மேல காட்டுற? ரோஷினி பாரு, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. இப்படியே போனா உன் ஹெல்த் என்ன ஆகுறது சொல்லு. ஹலோ ரோஷினி, ஹலோ மேடம், இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்ல. நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க விரதம் முடிஞ்சிருச்சு, அதனால தயவு செஞ்சு இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. ஐம் சாரி ரோஷினி, உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பண்றது? இதெல்லாம் என் வாழ்க்கையில பழகி போயிடுச்சு. நான் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன், கடைசியில நான் தான் கஷ்டப்படுறேன். எப்பவும் இப்படிதான் நடக்குது. எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தாராளமா கொடு ரோஷினி. உனக்கு என்ன அடிக்கணும்னா அடிச்சிரு, திட்டணுமா திட்டிரு, இல்ல உதைக்கணுமா உதைச்சிரு. ஆனா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, முதல்ல இதை தயவு செஞ்சு சாப்பிடுற ரோஷினி ப்ளீஸ். ரோஷினி, அட இப்படி பாதியில போனா என்ன அர்த்தம்? அட கடவுளே, இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மூட்ல இருக்காளே. ரோஷினி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா. ரோஷினி.